கோவில் சொத்தென்று கிடையாது. புறம்போக்கு நிலமோ அல்லது அடுத்தவர் மனையோ திட்டம் போட்டு கட்டம் கட்டி ஆட்டையை போட்டவர்கள் நன்றாக வாழ்ந்தது கிடையாது. நாம் எதிர்பார்ப்பது போல இன்ஸ்டன்ட் தண்டனை என்று எதுவும் கிடையாது. இறைவனுக்கு நம் முற்பிறவியும் தெரியும் என்பதால் நம்மிடம் ஆட்டையை போட்டவரின் அலட்டலை பற்றியோ அல்லது பொருளையோ இடத்தையோ பறிகொடுத்து தவிக்கும் நம் கதறலையோ அவர் பெரிதாக சட்டை செய்வது கிடையாது. நாம் உளமறிந்து தவறு செய்யும் போதே நம்முடைய கர்மவினை என்னும் கடிகாரம் செயல்படத் தொடங்கிவிடுகிறது. நமக்குத்தான் அது புரிவதில்லை. ஏமாற்றி சொத்து சேர்ப்பவர்கள் டாம்பீகமாக வலம் வந்து கொண்டிருப்பார்கள். மேலும் அவர்கள் செய்த அதே தவறை மற்றவரையும் செய்ய ஊக்குவிப்பார்கள் மற்றும் மெனக்கெட்டு அதற்கு உதவியும் செய்வார்கள். இந்த காலகட்டங்களில் பிறர் மனை நோக்குதல் கவர்தல் சற்று அதிகம்தான். தன் இடத்தில் வீடு கட்டும் போது அருகில் இருக்கும் புறம்போக்கு நிலத்தையும் சேர்த்து காம்பவுண்ட் எழுப்பாதவர்கள் இப்போதெல்லாம் மிக குறைவுதான். அணையப்போகும் விளக்கு பிரகாசமாக எரியும் என்பதுதான் இங்கே உண்மை. ஊரை கொள்ளையடித்து சொத்து சேர்த்தவர் தன்னுடைய வயோதிக காலத்தில் தம்முடைய வாரிசுகளின் அகால மரணத்தை பார்க்க நேரிடுகிறது. இதைவிட ஒரு மனிதனுக்கு வேறென்ன தண்டனை வேண்டும் சொல்லுங்கள்? கொஞ்சி மகிழ்ந்த பேர பிள்ளைகளின் பிணத்தை வைத்து கொண்டு நிற்கக்கூட முடியாமல் ஒரு முதியவர் கதறும்போது அங்கே இயற்கை சிரிக்கிறது. ஒரு சிலர் நீண்ட நாள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையில் இருப்பார்கள். அட, சமயத்தில் ஆட்டையை போட்ட சொத்தின் முன்பே அரை வயிற்று சோற்றுக்கு பிச்சை எடுக்கும் நிலைமையும் ஏற்படும். நம்புங்கள், நான் பார்த்திருக்கிறேன். தவறான வழியில் சொத்து சேர்த்த நபர்கள் சிலரின் வீட்டில் அவர்களுடைய பிள்ளைகள் பைத்தியமாக இருக்கிறார்கள் அல்லது தருதலைகளாக திரிகிறார்கள். கர்மா விசித்திரமானது. திருடர்களிடமும் அயோக்கியர்களிடமும் நட்பு பாராட்டும் அனைவருக்கும் தவறு செய்பவர் மற்றும் செய்தவர்களின் கர்மா ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. என்றோ ஒரு நகைச்சுவை புத்தகத்தில் படித்த வரிகள் இவை. நாம் செய்யும் நன்மைகள் நமக்கோ அல்லது நம் வாரிசுகளுக்கோ 5 மடங்காக திரும்பி வருமாம். அதே நாம் செய்யும் தவறின் விளைவானது நமக்கோ அல்லது நம் வாரிசுகளுக்கோ 10 மடங்காக திரும்பி வருமாம். அதே நாம் தவறு செய்பவர்களுக்கு தரும் ஆதரவினால் ஏற்படும் கர்ம பலன் நம் வாரிசுகளுக்கு 2 மடங்காக திரும்பி வருமாம். ஆகவே ஒருவரின் தவறை கண்டு குறைந்தபட்சம் முகம் சுளிக்காமல் சென்றால் கூட அதற்கென்று ஒரு பலன் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஊழல் செய்தோ அல்லது பிறர் இடத்தை அபகரித்தோ வீடு கட்டியவர்களின் இல்லத்து புதுமனை புகுவிழாவிற்கு நாம் போகாமல் இருக்கிறோமா சொல்லுங்கள்?